உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். பவள விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம். வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல. அதனால்தான் 75 ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி நடை போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. முதலாக நாடாளுமன்ற அவையிலே உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது டிராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள். இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள், கருத்தியல் வாரிசு, பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கம் இந்திய மாநிலங்களில் எந்த முதல்வராலும் இதுவரையில் முன்வைக்கப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தின்படி எழுப்பிய முழக்கம். அதற்காக முதலில் 1969 பி.வி. ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விசாரணை நடத்த சொன்னவர். அதை பின்பற்றித்தான் பஞ்சாபிலே ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்திலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்திய ஒன்றிய அரசு சர்க்காரியா தலைமையிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பற்றி விசாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் என்னவாக இருக்க வேண்டும், அதிகார பகிர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும், மாநில அரசுகளுக்கான சுயாட்சி உரிமை எத்தகையது என்பதை பற்றிய விவாதத்தை இந்திய அளவிலே ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போல இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் பின்பற்றாத பல நலத்திட்டங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கண்ணொளி வழங்கும் திட்டம் உலகில், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அது கிடையாது. குடிசை மாற்று வாரிய திட்டம், கூரை குடிசைகளை எல்லாம் நகர்ப்புறங்களிலே அவற்றை எல்லாம் நீக்கி அழகுபடுத்தி கட்டிடங்களில், அடுக்குமாடி கட்டிடங்களில் எளிய மக்கள் வாழ முடியும் என்பதை முதலில் உருவாக்கியவர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசி வரும் நேரலை காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.